மணிகண்டன், தமிழ்நாட்டில் இப்போதைய அரசியல் பாஜக வெர்சஸ் பாஜக எதிர் அப்படி இருக்கு. பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். திரு நித்யானந்தத்துக்கு அந்த நான் கேள்வியை தான் முதல் கேள்வியாகவே வைத்தேன். அதுல பாஜக இப்ப எடுக்கக்கூடிய இந்துத்துவ நிலைப்பாடு, அது தொடர்பாக அவங்க அடுத்தடுத்து நகரக்கூடியது, இது எல்லாமே அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா? அந்த முடிவுகளுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ண வேண்டிய இல்ல ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட மாட்டீர்களா? இல்ல சார், இப்போ உதாரணமா விடுதலை சிறுத்தைகள் பட்டியலின மக்களுக்காக மட்டுமே மிக அதிகமாக பரிந்து பேசுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களுக்காக மட்டுமே பரிந்து பேசுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் நிலைப்பாடு உண்டு. அதே மாதிரிதான் பாஜகவுக்கு ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கைக்கும் அதிமுகவுக்கும் சம்மதமே கிடையாது. பாஜக கொள்கையோடு அதிமுக சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்கிறத தெளிவுபடுத்தியாச்சுங்க. அதனால இதை பெரிதுபடுத்தி அதிமுக சிக்கந்தமலை பேசுனீங்கன்னா அதிமுக நிலைப்பாடு வேறு, பாஜக நிலைப்பாடு வேறு. அது பொறுத்து பார்க்க முடியாது. இன்னொன்று ரெண்டு விஷயம். ஒண்ணு மேடம் லட்சியமா சொன்னாங்க, தொண்டர்கள் விரும்பலன்னு சொன்னாங்க கூட்டணி. அது முழுக்க முழுக்க சரியான கருத்து இல்லைங்க. தொண்டர்கள் விரும்பினாங்க. உண்மையிலேயே பாஜகவோடு கடந்த தேர்தலில் கூட்டு வைத்திருந்தால் கணிசமான நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி செந்தில் சொல்லும் போது பாஜக கூட்டணியை கழட்டி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் தவறுதான். ஏன்னா இப்ப அவர் ஒரு உதாரண நண்பர் சொன்னாரு, அதாவது சசிகலாவை டிடிவி எல்லாம் வரிசையா சொன்னார். இதெல்லாம் தர்மயுத்தத்தின் மூலமா யார் பண்ணாலும் வரலாறு அதை பேச விரும்பல. இப்போ இது நோக்கம் இல்லைங்க. இப்ப தேர்தலில் திமுக எங்கேயாவது விசிகாவும் திமுகவும் எங்கேயாவது முரண்படுறாங்களா? விசிகா பட்டியல் சமூகத்து மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுது ஒரு அரசாங்கத்துக்கிட்ட. அவங்க அதை சரி செய்யணும் அப்படின்னு அரசாங்கமும் அதற்கான முனைப்பு காட்டுறாங்க. அதுல எங்கேயாவது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் முரண்பாடு வருதா? பொது நீரோட்டத்துல இருக்கக்கூடிய கட்சியாக விசிகா நீங்க பார்க்கலையா? இல்ல நான் விசிகாவை பொறுத்தவரையில பொது நீரோட்டத்துல வளர்ந்து வர்றாங்க, நான் மறுக்கவே இல்லை. அந்த இயக்கம் பல இடங்கள்ல கொடியேற்ற கூட திமுக ஆட்சியில முடியல ஒன்று. இன்னும் பல பட்டியல் மக்கள் பாதிக்கப்படுகிறது குரல் கொடுக்க முடியல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் வர்க்கத்துக்காக பேச முடியல. இந்த அதிருப்தியை இவர்கள் மௌனித்து போனால் கூட அந்த கட்சி தொண்டர்கள் ரசிக்கல. அது அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாதிய உணர்வின் வெளிப்பாடாக அந்த உரசல்கள் சிக்கல்கள் வருதே தவிர திமுகங்கிற கட்சிக்கும் விசிகாவுங்கிற கட்சிக்கும் அங்க எதிர்நிலை இல்லை. ஆனா பாஜகவுடைய சித்தாந்தம் இருக்குல்ல, கீழடியில் அவங்களுடைய நிலைப்பாடு, இருமொழி கொள்கையில் அவங்களுடைய நிலைப்பாடு, புதிய கல்விக் கொள்கையில் அவங்களுடைய நிலைப்பாடு, நீட்ல அவங்களுடைய நிலைப்பாடு, ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவங்களுடைய நிலைப்பாடு, வக்ஃப் சட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுன்னு பட்டியல் போட்டா பெரும்பாலான பாஜகவுடைய நிலைப்பாடுகளோடு அதிமுக முரண்படுகிறதா இல்லையா? இல்ல நீங்க ஒவ்வொரு கட்சியா திமுக கட்சியால சொல்லுங்க. இப்ப கொங்கேஸ்வரன் ஆரம்பிங்க, ஒவ்வொரு விசிகாவில் சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் சொல்லுங்க, ஒவ்வொருவருக்கும் முரண்பாடு உண்டுங்க. முரண்பாடு அதிகமா உண்டு. ஏன் வரலன்னு சொன்னா தொடர்ந்து வெற்றி பெறுகிறவங்க நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த நம்பிக்கை எங்க சிதைன்னு சொன்னா இவர்கள் ஒற்றுமையா இருக்காங்க. ஆனால் இவர்கள் எதற்காக அந்த கட்சிகள் உருவாக்கப்பட்டதோ, அந்த கட்சிகள் செயல்பட வேண்டும் விரும்பியதோ அதை செயல்படுத்த முடியல உண்மைங்க. ஈஸ்வரன் எடுத்துங்க, அவர் என்னவெல்லாம் கடந்த பேசினார், நோக்கம் சொன்னாரு. ஆனா திமுக சேர்ந்த பிறகு அதை பேச முடியல. இப்ப விசிக பேச முடியலைங்க, கம்யூனிஸ்ட் செயல்படுத்த முடியல. அதாவது 10வது 4 வார்த்தை ஏன் சொல்றாங்கன்னா தேர்தல் அணியில் இருக்கிறோம், தப்பா நினைப்பான்னு சொல்றாங்க, உண்மையா தாத்பரியமா சொல்ல முடியல. அப்போ இதுவெல்லாம் அந்த தொண்டர்கள் மத்தியில சோர்வு அவநம்பிக்கை அதிகமாயிட்டே வருதுங்க. இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்குங்க. 2026 தேர்தலை பொறுத்தவரையில அணிகள் இருந்தாலும் கூட அந்த தொண்டர்களுடைய இல்ல இங்க இணக்கம் இருக்கு. அதிமுக பாஜக இல்ல தொண்டர்கள் நிச்சயமாக முழு அன்போடும் பாசத்தோடும் இணைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? திமுக வீழ்த்த ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனா தலைவர்கள் என்றும் இணையாம அவ்வளவுதான். பாஜக மற்ற கட்சி இணையாம இருந்தவர்களே தொண்டர்கள் மத்தியில் அதிமுக இணைந்து போவோம், கூட்டணி வைக்கலாம், அதுதான் திமுக வீழ்த்த நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கை 26 சரியா அமையுங்க. சரி செந்தில், அதுல ஒரு விஷயம் திரு மணிகண்டன் குறிப்பிட்டது, திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் திமுக தலைமைக்கும் இடையே கூட இடைவெளி உரசல்லாம் இருக்கு. ஆனா அவங்க கூட்டணி நாகரிகம் கருதி அவங்க அமைதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பாஜகவுடைய சித்தாந்தம் வேறு, அதிமுகவுடைய சித்தாந்தம் வேறு. அதற்காக கூட்டணிக்குள்ள முரண்பாடு, இடைவெளி, தொண்டர்களிடையே இணக்கம் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? அங்கேயும் தானே இருக்கு, இங்கேயும் தானே இருக்குன்னு தான் கேட்குறாரு. இங்கே இருக்குங்கிறது அப்படி ஒப்பிட முடியாது. முரண்பாடு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது நீங்க அடிப்படையில்
இவர் சொன்னார் இல்லையா, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் திமுக கூடிய எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் அதிமுகவே முற்றிலுமாக பாஜகவின் நிலைப்பாட்டில் முரண்பட்டு நிற்கிறது. அந்த மாதிரி எல்லாத்திலும் இப்போ சிஏஏ ஆதரிச்சாங்க, பட் இப்போ முரண்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா விடயங்களிலும் பாஜகவோடு முழுவதுமாக முரண்பாடுகளுடைய பர்சன்டேஜ் எடுத்துப்போம் சார். இப்படி எடுத்துப்போம், இருமொழி கொள்கை, சிஏஏ, அப்புறம் வந்து மதச்சார்பின்மை, இந்த மாதிரி இப்போ திருப்பரங்குன்றம் எடுத்துக்கங்க, நீட் எடுத்துக்கங்க, இது எல்லாவற்றிலும் திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரே நிலைப்பாடு தான். ஆனா அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. அங்கேயே முரண்கள் ஆரம்பிக்குது. ஒன்று. இன்னொன்று, இப்போ அவர் சொன்னதில்லை, இப்போ இப்படி எடுத்துக்கலாமா, நீங்க வந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருப்பீங்க. தேசிய கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், மாநில கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் தான் எல்முருகன் இந்த பேட்டி கொடுக்குறாரு. அதனால தான் நான் கடந்த சுற்றுலா சொன்னேன். நான் போற போக்கில் சும்மா காசிப் மாதிரி சொல்ல, தேசிய கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், மாநில கட்சியோடும் கூட்டணி இருக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் வேற வேற முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்புறம் பாஜகவோட அலைன்ஸ் வைத்து நீங்க வந்து சக்சஸ் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. இப்போ 2001 திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு திருப்பி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தாங்க, தோத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுதே 2004 நாடாளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியிலும் தோத்தது காரணம் இங்க ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆனால் 40 தொகுதியிலும் தோத்தாங்க. இது தொடர் நிகழ்வுகள். அதே மாதிரி அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்து தோத்த வரலாறு இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? நம்ம ஏன் பாஜக சகோதரி சொன்னதுதான், ஒரு நெருக்கடிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அது வந்து அந்த நெருக்கடி எவ்வளவு நாள் நீடிக்கும் தெரியாது. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய முடிவை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே திரு நித்யானந்தன், சித்தாந்த ரீதியாக முரண்படக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில இணைய முடியும், முரண்பாடுகளை பேசி தீர்த்துக்க முடியும் அப்படின்னா, திமுகங்கிற கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், எண்ணிக்கை தொடர்பான பிரச்சனைகள் நாங்க அவங்களே பேசி தீர்த்து கொள்ளக்கூடியதான், பிரச்சனை அடிப்படையில சதவீத அடிப்படையில அவ்வளவு ஒன்றும் இடைவெளி அதிகமாயிரலன்னு சொன்னார். ஐயா சொல்ல முன்னாடி ஒரு கருத்து சொல்லிடுறேன், மறந்துடக்கூடாது. ஐயா மணிக்கு வித் யுவர் பெர்மிஷன், இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது கீழே ஸ்க்ரோலிங் ஓடுது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் கீழடியை கருவறுக்க நினைக்கும், கீழே இருக்கிற வாசகத்தை அப்படியே சொல்றாரு, கருவறுக்க நினைக்கும் பாசிச பாஜகவின் சதியை மதிமுக முறியடிக்கும். சோ மதிமுகவும் பாஜக கூட்டணி இல்ல. சரி, ஓகே ஐயா பதில் சொல்லிட்டோம். முருகன் மாநாடு இப்பொழுது நடைபெறுகிறது. அறநிலைத்துறை அமைச்சர் கேட்கிறார், அரசாங்கமே முருகன் மாநாடு நடத்திவிட்டது, இப்பொழுது என்ன உங்களுக்கு முருகன் மாநாடு? பாசிசம் எங்கே இருக்கிறது? முருகன் மாநாடு நடத்த சுதந்திரம் இந்துக்களுக்கு கிடையாதா? இவர் சொன்ன பாசிசங்கிறது எங்கே இருக்கு பாருங்க. உடனே இன்னைக்கு வந்த செய்தி தான் இது. ஆக எல்லா விஷயங்களிலுமே செயல்படாமல் தடுப்பது, பாஜகவை வில்லனை போல சித்தரிப்பது, இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அஸ்திரமாக பயன்படுத்திக் கொண்டது. எத்தனை நாள் இது செல்லும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். ஏடிஎம்கேயும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. அண்ணா திமுகவும் அப்படித்தான் இருக்கு. காங்கிரஸும் திமுகவும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை கொள்கையில. அதே மாதிரி அண்ணா திமுகவும் பாஜகவும் கொள்கை அளவில் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்துக்களுக்கு ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை பாஜக செய்கின்ற பொழுது அது பாஜகவுடைய திட்டம். அது அண்ணா திமுக கலந்து கொள்ள முடியாது. புதிதாக பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலையை எடுக்கல. இல்ல, அதுல என்ன ஒரு சிக்கல்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல அப்படின்ற புரிதல் வந்து திருமிகு ஜெயலலிதாவுக்கே இருந்ததன் அடிப்படையில தான் இனி எப்போதுமே கூட்டணி இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்ப அவங்களே அதை மாத்திக்கிறாங்க. மீண்டும் அதிமுகவும் அந்த நிலைப்பாடுக்கு வர்றாங்க. அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க. இப்ப இன்னும் வலுவா இந்துத்துவா, இந்து அப்படின்னு ஒரு பெரும்பான்மை போலரைசேஷனை நோக்கி பாஜக நகர்ந்தா இது பாஜகவுக்கு அரசியல் ரீதியா பலன் கொடுக்கும், தேர்தல் ரீதியா பலன் கொடுக்கும். ஏடிஎம்கேக்கு அதனுடைய எதிர்காலத்திற்கு அது அந்த கட்சியினுடைய கோட்பாடு, அதை அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அதுல அண்ணா திமுக கலந்துக்காது. புரியுதுங்களா? அவங்க வந்து இஸ்லாமிய வாக்குகளுக்காக பாஜகவை விட்டு விலகி வந்தேன் என்று சொன்ன பிறகு எத்தனை இஸ்லாமிய வாக்குகள் அவருக்கு கிடைத்தது என்ற கணக்கும் அவர் இடத்துல இருக்கிறது. அது கணக்கு பொய்யானது, தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்தார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே எத்தனை விழுக்காடிலே தோற்றார்கள், பாஜகவுடன் சேர்ந்துதானே நின்றார்கள். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி குறிப்பிட்டீர்கள். இந்த நாட்டிலே ராமர் கோயில் கட்டாமல் பாகிஸ்தான்லயா கட்டுவார்கள்? கேட்டது ஜெயலலிதா அம்மையார். போயஸ் தோட்டத்திலேயா கட்டுவார்கள் கேட்டது அம்மையார். ஜெயலலிதா கட்டாம போயஸ் தோட்டத்திலேயா கட்ட முடியும்னு கேட்டாங்க. பாகிஸ்தான்ல கேட்டாங்க. அவங்க பாகிஸ்தான்லயா கட்ட முடியும்னு கேட்டாங்க. அதனால கட்ட முடியலன்னா இங்க போயஸ் தோட்டத்திலேயே கட்ட முடியும்னு கேட்டாங்க. சரி, அதனால ஜெயலலிதா தலைவர்னு ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர், மிகப்பெரிய மாபெரும் இந்துத்துவ தலைவர்னு திரு அண்ணாமலை சொன்னதுக்கு திரு ஜெயக்குமார் ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணார். அவங்க வந்து எல்லா இஸ்லாமியர்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கும் போவாங்க,
அவங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, அப்படிலாம் அவங்கள சொல்லக்கூடாதுன்னு. ஜெயக்குமாரோட பிரச்சனை என்னன்னாக்க அவருடைய வாக்கு அங்கே சிறுபான்மை வாக்கு, அங்கே அவர் வெற்றி பெற முடியவில்லை. அந்த ஆதங்கம் அவருக்கு இருக்கும். தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஆதங்கம் கூட்டணி மேலே திணிக்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்னு ஏத்துக்கலாம். இந்துத்துவ தலைவர் என்று அண்ணாமலை சொல்லிருக்கிறார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு இந்துத்துவ சிந்தனை இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் என்று நான் சொல்லுவேன். சொல்லுங்க சார், இடைவேளைக்கு போறேன். சிந்தனை இருக்குன்னு சொன்னாரு. இல்ல சார், அதாவதுங்க தனி மனிதருக்குள் சிந்தனை இருக்கலாம் சார், எனக்குள்ள இருக்கலாம், சிந்தனை இருக்கலாம். ஆனா ஒரு கட்சி ரீதியாக அந்த மாதிரி செய்ய முடியாது. அதிமுகவுடைய பொதுச்செயலாக இருந்தவர் புரட்சி அம்மா அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவங்க. அவர் இந்த சாதி, இந்த மதம், இந்த மொழியில திராவிட இயக்கத்துல ஒரு பிராமண பெண்ணாக இருந்து யாரெல்லாம் சாதிக்க முடியும் அதையெல்லாம் சாதிச்சவர் அவர். எனவே அவர் ஒரு எல்லைக்குள் யாராலும் அடக்க முடியாது. அது அதிமுக நிலைப்பாடு உறுதியா இருக்குங்க. அவர் திராவிட இயக்க தலைவர் தான், அது மாற்றுக்கிறதே இல்லை. அதனால அவரை எந்த வகையில் சிறுமைப்படுத்தினாலும் அதிமுக அதை ஒத்துக்கொள்ளாது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அவர் இந்துத்துவ தலைவர், பெரிய இந்துத்துவ தலைவர், மாபெரும் இந்துத்துவ தலைவர். பாஜக தலைவர்கள் கடந்து அயோத்தி பற்றி பேசியவர் திருமிகு ஜெயலலிதா அப்படிலாம் குறிப்பிட்டவர். கரசேவைக்கு ஆட்களை அனுப்பினார். கரசேவைக்கு அதெல்லாம் பேசினாரு. பின்பு அதற்காக வருத்தம் தெரிவித்தாரு. அதுக்கு முன்பாக அவர் இறைபக்தி உடையவர். கடவுளை கும்புற எல்லோருமே அந்த ஒரு சித்தாந்தது போறது கிடையாதுங்க. கடவுளை நானும் பொட்டு வச்சுக்க, எனக்கு வேற சித்தாந்தம் இருக்கு, அதுக்கு சாமம் இல்லை. அது வேற இது வேற. அதை நீ பொருத்தி பார்க்கறது தவறுங்க. கூட்டணி பாஜக அதிமுக கொள்கை கூட்டணி அல்ல, இது தெளிவுபடுத்தியாச்சுங்க. திமுக வீழ்த்துவதற்காக நோக்கம் கொண்ட ஒரே இலக்கு. சரி, ஓகே, பேசும்.